ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சந்திர பகவானை பற்றி விரிவாக தெளிவாக பலன்கள் காணலாம். இந்த பதிவு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த பதிவை தவற விட்டு விடாதீங்க. கடைசி வரை பொறுமையாக கேட்டு பயன்பெறுங்க. சந்திர பகவானை வைத்து தான் பார்த்தீங்கன்னா நாள், வாரம், கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், பஞ்சாங்கம் பேசப்படுகிறது. 9 நவகிரகங்களில் சந்திரனுக்கு முழு பவர், முழு பலம் உண்டு. சந்திரன் தான் உடல் காரகன். ஒருவருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால், அழகாக இருக்க வேண்டுமென்றால், நீண்ட ஆயுளோடு ஒரு 100 வயது 100 வயதுக்கு மேல் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டுமென்றால் ஜாதகத்தில் சந்திர பகவான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அதேபோல் அடுத்த வாரிசு, தன்னுடைய மகன், மகள், பேரன், பேத்தி, கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, இப்படி அடுத்த வாரிசுகள் வாழையடி வாழையாக வம்சம் வளர வேண்டுமென்றாலும் அதற்கும் சந்திர பகவான் சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இந்த சந்திர பகவான் கெட்டால் ஆயுளும் கெட்டு போயிடும், வம்ச வாரிசும் கெட்டு போயிடும். சந்திர பகவானுக்கு இவ்வளவு பவர் இருக்கு. இந்த பதிவினுடைய தலைப்பு ஜனனம் மரணம், நிலாவுடைய ரகசியம். சந்திர பகவான் ஜாதகத்தில் புத்திர தோஷம், ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர். ஆயுளுக்கும் புத்திர தோஷத்திற்கும் முதன்மை வகிக்கிறார். லக்கண ரீதியாக 12 ராசி வரை சந்திரன் நின்றால் எந்த மாதிரியான பலன் நடக்கும் என்று பார்த்துவிட்டு பிறகு ரகசியத்தை சொல்கிறேன். காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டின் அதிபதி சந்திரன். காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் கடக ராசி. அங்கே குரு உச்சமும் செவ்வாய் நேசமும் பெறுகிறார். காலபுருஷனுக்கு 8வது வீட்டிலே சந்திரன் நேசமாகிறார். காலபுருஷனுக்கு 2வது வீட்டில் சந்திர பகவான் உச்சம் பெறுகிறார். பார்த்தீங்கன்னா தெரியும், அமாவாசை யோகத்தில் பிறந்தவர்கள் பெரிய அளவு பணக்காரர்களாக, முதலாளிகளாக, அரசியல் செல்வாக்குடையவர்களாக, அமாவாசையில் பிறந்தவர்கள் ஒரு பிரபலமாக இருக்கிறாங்க. அதே பௌர்ணமியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நல்ல வேலை, நல்ல சம்பாத்தியம் இல்லாமல், காலாகாலத்தில் திருமணம் செய்ய முடியாமல் பௌர்ணமியில் பிறந்தவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ சந்திர பகவான் இருளில் இருப்பது ஒரு ஜாதகனை வெளிச்சத்தை கொண்டு வந்துடுது. சந்திரன் வெளிச்சத்தில் இருந்தால் அந்த ஜாதகனை இருளுக்கு கொண்டு போயிடுது. சந்திரனுடைய நிலை இந்த அளவுக்கு ரகசியங்கள் இருக்கிறது. இதெல்லாம் அனுபவத்தில் பார்க்கக்கூடியவர்களுக்கு தான் தெரியும். அமாவாசையில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, பௌர்ணமியில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். ஜென்ம லக்கணத்தில் சந்திரன் நின்றால் அந்த ஜாதகன் நல்லா அழகாக இருப்பார். பார்க்கறதுக்கு கண்ணுக்கு லட்சணமாக, வசீகரமாக, அழகாக இருப்பார். சந்திரன் ஜாதகத்தில் எங்கேயோ நிற்கிறதோ அதற்கு அடுத்த வீடு முழுமையாக கெடுத்துடுறோம். லக்கணத்தில் சந்திரன் நின்றால் 2ஆம் இடம் கெடும். அப்போ பணம், பொருளாதார நிலை, குடும்ப உறவுகள், ஒற்றுமை குலையும். லக்கணத்திற்கு 2வது வீட்டில் சந்திரன் நின்றால் இந்த ஜாதகன் அவசரப்பட்டு பேசிட்டு அல்லல் பட நேரும். அதாவது குடும்ப உறவுகளிடம் ஒற்றுமை இருக்காது. சந்திரன் 2வது வீட்டிலே நின்றால் இவருடைய பேச்சை பார்த்துட்டு மற்றவர்கள் எரிச்சல் அடைகிற அளவுக்கு இவருடைய பேச்சு இருக்கும். சந்திரன் லக்கணத்திற்கு 2வது வீட்டில் நின்றால் ஆசிரியர்களாக, ஜோதிடர்களாக, வியாபாரிகளாக, பேச்சால் தொழில் செய்யக்கூடியவர்களாக பெரும்பாலும் இருப்பார்கள். லக்கணத்திற்கு 2வது வீட்டில் சந்திரன் நின்றால் இளைய உடன் பிறந்தவர்களை பாதிக்கும். இளைய உடன் பிறந்தவர்களால் ஜாதகனுக்கு உதவியே இருக்காது. இளைய உடன் பிறந்தவர்களால் தொல்லை தொந்தரவு இருக்கும். லக்னத்திற்கு 3வது வீட்டில் சந்திரன் என்றால்
அது வந்து 4வது வீட்டை அழுத்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாயாரை விட்டு படிக்கிற காலத்திலேயே வெளியில் ஹாஸ்டலில் தங்கி படிப்பது, மாமன் வீட்டில் தங்கி படிப்பது, இந்த மாதிரி தாயாரை விட்டு பிரிந்திருப்பது, தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரியான ஒரு அமைப்பை 3வது வீட்டிலே சந்திரன் நிற்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்படுத்தும். லக்னத்திற்கு 4வது வீட்டில் சந்திரன் நின்றால் 5வது வீட்டை அழுத்தும். இது வந்து கடுமையான தோஷம். அதாவது லக்னத்திற்கு 4வது வீட்டில் சந்திரன் நிற்பது கடுமையான தோஷம். பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஒரே பிரச்சனையாக இருக்கும். பூர்வீகத்தில் இவங்க வந்து குடியிருக்கிறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருப்பவர்களிடம் ஒரே சண்டை சச்சரவு, ஒரே நிம்மதி இல்லாத ஒரு பொழப்பாக தான் லக்னத்திற்கு 4வது வீட்டிலே சந்திரன் நிற்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இருக்கும். லக்னத்திற்கு 5வது வீட்டில் சந்திரன் நிற்கக்கூடிய ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா 6வது வீட்டை அழுத்தம். பெரும்பாலும் இவங்களுக்கு வந்து கடன் இருக்காது, உடலில் நோய் நொடி இருக்காது, எதிரிகள் தொல்லை பெரும்பாலும் இருக்காது. அதே மாதிரி வேலை சம்பாத்தியமும் பெரும்பாலும் இவர்களுக்கு அமைவது குறைவு தான். ஒரு வேலை இருக்குதுன்னா அந்த வேலையை வந்து முழுமையாக வந்து இவர் வந்து செய்ய மாட்டார். ஏன்னா சந்திரன் இருக்க வீட்டுக்கு அடுத்த வீடு முழுமையாக கெடும். லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் உள்ள ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா 7வது வீட்டை கெடுக்கும். அப்போ வந்து திருமணத்திற்கு பிறகு தம்பதியருக்குள் அந்யோன்யம் ஒற்றுமை குறையும். பார்த்திங்கன்னா உறவுகளிடம் ஒரு நிம்மதி இருக்காது. நண்பர்கள் கூட்டாளிகள் வழியில் இவருக்கு வந்து இவர் தான் செலவு பண்ணும். நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்க வந்து செலவு பண்ண மாட்டார். நண்பர்கள் கூட்டாளிகள் ஜாதகனுக்கு வந்து செலவு பண்ண மாட்டாங்க. லக்னத்திற்கு 6ஆம் வீட்டில் சந்திரன் நின்றால் 7வது வீட்டை அழுத்திக்கும். லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் நின்றால் பார்த்திங்கன்னா 8வது வீட்டை அழுத்தும். அப்போ வந்து இந்த ஜாதகன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மது, போதை, பீடி, சிகரெட்டு, உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளை, விஷயங்களை இவர் வந்து தொடர்ந்து கடைபிடித்தார் என்றால் ஆயுள் குறையும். லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் என்றால் ஜாதகன் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் கூட்டாளிகள் பழக்க வழக்கங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும். லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் என்றால் 9வது வீட்டை அழுத்தும். அப்போ வந்து இந்த ஜாதகன் குழந்தை பிறந்த உடனே அப்பாவுக்கு வந்து நோய் நொடி, அப்பாவுடைய செல்வாக்கு குறையும், அப்பாவுக்கு ஆயுள் கண்டம், ஆயுள் குறையும். லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் நிற்பது அப்பாவுடைய செல்வாக்கும் அப்பாவுடைய ஆயுளையும் குறைக்கும். அதே மாதிரி இவருக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் குறையும். இவருக்கு வந்து பிறக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் செய்ய முடியாது. அவங்களுக்கு பாக்கியமா அப்படின்னா நல்ல தொழில், உத்தியோகம், திருமணம், குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு தடைப்படும். லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் நிற்பது ஒரு கடுமையான தோஷம்தான். லக்னத்திற்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் என்றால் இவர் வந்து பார்த்திங்கன்னா அனாவசியமாக தண்ட செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நபராக இருப்பார். லக்னத்திற்கு 9வது வீட்டில் சந்திரன் என்றால் 10வது வீட்டை அழுத்தம். அதாவது 9ல் சந்திரன் என்றால் 10வது இடம், அது வந்து தொழில், ஜீவனம், கர்மஸ்தானம். அப்போ வந்து தொழில் வந்து இந்த ஜாதகன் சரியாக வந்து செய்ய முடியாது. தொழிலால் நல்ல லாபங்கள் சம்பாதிக்க முடியாது. மாமியார் இடத்தில் நல்ல பெயர் எடுக்க முடியாது. மாமியார் இடத்தில் இவர் வந்து நல்ல பெயர் எடுக்க முடியாது. 10வது வீட்டை சந்திரன் 9வது வீட்டிலிருந்து அழுத்தும் போது ஜாதகனுக்கு கர்மகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு குறைவாக தான் இருக்கும். லக்னத்திற்கு 10வது வீட்டிலே சந்திரன் என்றால் 11வது வீட்டை அழுத்தும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா லக்னத்திற்கு 10வது வீட்டிலே சந்திரன் என்றால் ஜாதகன் தான் குடும்பத்துக்கு முதல் பிள்ளையாக, மூத்த பிள்ளையாக இருப்பார். இவருக்கு முதல்ல அண்ணனோ அக்காவோ மூத்த பிள்ளை இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா 10லே சந்திரன் என்றால் 11வது வீட்டை அழுத்தம். லக்னத்திற்கு 11வது வீட்டில் சந்திரன் என்றால் 12வது வீட்டை அழுத்தம். இந்த ஜாதகன் குழந்தையாக பிறந்தவுடனே ஒரு 5 வயசு, 6 வயசு, 10 வயசுக்குள்ள இவங்க பெற்றோர்கள், ஜாதகன் பெற்றோர்கள் வேற இடம் மாறுற மாதிரி
ஒரு 2-3 வீடு மாறுற மாதிரி, அல்லது 2-3 வீடு கட்டி மாறி மாறி குடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. லக்னத்திற்கு 11வது வீட்டிலே சந்திரன் என்றால் 12வது வீட்டை அழுத்திக்கும். ஜாதகன் பெரும்பாலும் 1 வருஷமோ 2 வருஷமோ அல்லது 10 வருஷமோ வெளிநாட்டில் தங்கியிருந்து கூட வேலை பார்த்திருப்பார் அல்லது பார்க்க போகிறார். லக்னத்திற்கு 12வது வீட்டில் சந்திரன் என்றால் ஜென்ம லக்னத்தை அழுத்திக்கும். லக்னத்திற்கு 12வது வீட்டில் சந்திரன் என்றால் ஜாதகனுக்கு ஒரு மனக்குழப்பம், மன நிம்மதி இல்லாத தன்மை, எதிலும் அவசரம், ஒரு நிதானம் இல்லாத செயல்படக்கூடிய அமைப்பு லக்னத்திற்கு 12வது வீட்டிலே சந்திரன் உள்ள ஜாதகர்களுக்கு ஏற்படும். சந்திரன் புத்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியவர். எங்கெல்லாம் இருந்தால் புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவார். எங்கெல்லாம் சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு உடனே குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத காணலாம். ஜாதகத்தில் 1, 3, 6, 7, 10, 11ஆம் வீடுகளில் சந்திரன் உள்ளவர்களுக்கு காலாகாலத்தில் திருமணம் செய்ய முடியும். காலாகாலத்தில் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். இவங்களுக்கு காலாகாலத்தில் குழந்தை பெற்றுக்குவாங்க. புத்திர தோஷம் எந்தெந்த வீட்டில் இருந்தால் சந்திரன் புத்திர தோஷத்தை ஏற்படுத்துவார். லக்னத்திற்கு 2, 4, 5, 8, 9, 12 இருந்தால், அதாவது லக்னத்திற்கு 2, 4, 5, 8, 9, 12 சந்திர பகவான் இருந்தால் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் தாமதப்படும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இவர் திருமண வயதில் வந்தவுடன் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது. நான் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி எனக்கு வரன் வேண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தார் அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணமே தாமதப்படும். காலாகாலத்தில் கல்யாணம் பண்ண முடியாது. அப்புறமேட்டி குழந்தை பாக்கியம் தாமதப்படும். அப்படி அதிகமாக எதிர்பார்த்தார் அப்படின்னா காலம் கடந்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் போயிடும். பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் காலாகாலத்தில் எதிர்பார்க்காமல் திருமணம் செய்தால் புத்திர பாக்கியம் ஏற்படுத்தி கொள்ளலாம். யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரன் ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னா, ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7வது வீட்டில் சந்திரன் உள்ள ஜாதகர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மது, போதை, பீடி, சிகரெட்டு, உடலுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்களை, உணவு பழக்கங்களை கூடுதலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயுள் குறைபாடு ஏற்படுத்தும். லக்னத்திற்கு 12வது வீட்டில் சந்திரன் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மது, போதை, பீடி, சிகரெட்டு, உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயுள் குறைபாடு ஏற்படுத்தும். பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 8ஆம் அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் ஆயுள் தீர்க்கமாக அமையும். 8ஆம் அதிபதி அஸ்தங்கமாகவோ நீசமாகவோ முழுமையாக பாவிகளோடு சேர்ந்து கெட்டு போயிட்டார் அப்படின்னா ஆயுள் குறைபாட்டை ஏற்படுத்தி விடும். சந்திரன் தான் உடலுக்கு அதிபதி. சந்திரன் பாவிகளோடு சேர்ந்து கெட்டு போயிட்டார் அப்படின்னா அடிக்கடி விபத்து, வண்டி வாகனத்தில் போகும்போது கீழே விழுந்துருவார், கை காலில் காயங்கள் ஏற்படும், எலும்பு முறியும், அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி உபத்திரங்களை உண்டாகிறோம். ஆனால் சுய ஜாதகத்தில் சந்திர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் மனதளவிலும் உடல் அளவிலும் அந்த ஜாதகன் ஒரு நிம்மதியாக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழ முடியும். இந்த பதிவினுடைய பலன்கள் இதுதான் சந்திர பகவானுடைய கொடுக்கக்கூடிய ஒரு ரகசியம். நிலா நல்ல நிலையில் இருந்தால் நமக்கு நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், வாழையடி வாழையாக புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க.
தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.